ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம திரைவிமர்சனத்துல பார்க்க போற படம் வந்து பிளாஸ்ட். அதாவது வாழ்காவில் இருந்து கங்கை வேற அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல முதல் எபிசோடு எப்படி வரும்னா, குடும்பத்தை கூட்டிட்டு ஒரு அம்மா ரெண்டு பசங்க, அந்த அம்மாவோட பொண்ணுங்க, ஹஸ்பண்ட் எல்லாரும் வந்து வேட்டைக்கு மாதிரி போவாங்க. போய் ஒரு காட்டு விலங்கு அடிச்சுட்டு வருவாங்க. வரக்கூடிய நேரத்தில் அதை வந்து வாட்டி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது ஒரு பெரிய மிருகங்கள் நிறைய வந்து உங்களை சூழ்ந்துடும். அப்ப அந்த அம்மா எந்திப்பாங்க பாருங்க, எந்திரிச்சு சும்மா ஒன்னையும் போட்டு தட்டான்னு அடிச்சு சில ஃபைட் சீக்வன்ஸ் அப்புறம் எல்லாரும் சண்டை போடுவாங்க. அந்த அம்மா தான் முதல்ல அந்த ஆக்ஷன் வந்து முன்னெடுப்பாங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கி போட்டு அடிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுல வந்து நம்ம உணர முடியும். அதைத்தான் அந்த படத்துல வந்து ஒரு விஷயத்துல வந்து அர்ஜுன் வந்து ஒரு இடத்துல சொல்லுவாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, அவர் சொல்ற அந்த வசனத்துல இருந்து ஆரம்பிக்கிறதா நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, படத்துடைய ஆரம்பத்துல வந்து அர்ஜுன் வந்து ஒரு கராத்தே மாஸ்டர், எல்லாத்தையும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு. அவருடைய மனைவி வந்து அபிராமி, அவருடைய பொண்ணு ஒரு குட்டி பாப்பா வந்து அப்பா என்ன ஒருத்தன் அடிச்சுட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்பா யார் மேல தப்புன்னு கேட்பாரு. அவன் மேலதான் தப்பு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். உடனே அப்ப போய் நீ போய் திருப்பி அடிச்சுட்டு வான்னு சொன்னா அந்த பொண்ணால அடிக்க முடியாது, அடி வாங்கிட்டு வரும். அப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணுக்கு கராத்தே சொல்லிக் கொடுப்பாரு. சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொல்லுவாரு, பெண்ணு தானுன்னு சொல்லி ஒருத்தன் ஈஸியா கை வச்சிடக்கூடாது, அதுக்கு நீ இடம் கொடுத்துடக்கூடாது. தப்புன்னு தெரிஞ்சதுன்னா, ஒருத்தங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா மட்டும் இருக்குன்னு கிடையாது, நம்மளுக்கு தெரியாதவங்களா இருந்தா கூட நம்ம எதிரில் ஒருத்தங்க பாதிக்கப்பட்டா நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல இருந்து அந்த படத்தோட கதையை ஆரம்பிக்குது. இப்படி வந்து அவங்க வந்து வளர்ந்துற பொண்ணு வளர்ந்துருவாங்க. அவங்கதான் ஹீரோயின் பிரீத்தி முகுந்தன். அவங்க வந்து வளர்ந்து ஒரு வேலைக்கு போய் ஒரு வாழ்க்கையை வாழ மாதிரியான ஒரு சூழல் வரக்கூடிய நேரத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிரிமினல் கூட்டம் வந்து ஒரு 7,000 கோடி ரூபாய் லாபத்துக்காக ஒரு மலை கிராமத்தை அழிக்கிறதுக்கான ஒரு வேலையில ஈடுபடுவாங்க. அதுக்கு அமைச்சருக்கு 1000 கோடி ரூபாய் கமிஷன் கொடுக்கணும். அந்த கமிஷன் அந்த பணத்தை டிரான்சாக்ஷன் பண்றதுக்கான சில இல்லீகல் வேலையை நடத்திக்கிட்டு இருக்க நேரத்துல அதுல உள்ள ஒருத்தரோட ஒரு முட்டல் மோதல் ஹீரோயினுக்கு வந்துடும். நம்ம முகுந்தனுக்கு, பிரீத்தி முகுந்தனுக்கு வந்துடும். அதுக்கு அடுத்து இந்த 2 கேங்கு மோதக்கூடிய ஒரு சூழல் வரும். இவங்க பெரிய இமயமலை போன்றவர்கள். இவங்க 3 பேரும் விவேக் பிரசன்னாவோட சேர்த்து 4 பேர் இந்த ஃபேமிலியில, அர்ஜுன், அபிராமி, விவேக் பிரசன்னா, நம்ம ஹீரோயின் பிரீத்தி முகுந்தன். இவங்க 4 பேரும் அவ்வளவு பெரிய இமயமலையோட மோதக்கூடிய ஒரு சூழல் வரும். அதாவது பெரிய இமயமலையாக இருந்தாலும் ஒரு நல்ல உளி நினைச்சா அது வந்து உடச்சி எடுத்துடலாம் இல்லையா, அந்த மாதிரி தான். இதுக்கு அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. படத்துல ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னாலும் அவர் வந்து ரொம்ப செட்டில்டா, கொஞ்சம் அமைதியா, அதாவது ஒரு தகப்பன், நல்ல தகப்பன் என்ன பண்ணுவான்னா, தான் பொண்ணை விளையாட விட்டு உட்காந்து பரவாயில்ல நீ ஆடுமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹீரோயினை வந்து பிரீத்தி முகுந்தன் ஆட விட்டு இல்ல வேடிக்கை பார்த்துருக்காரு. பிரீத்தி முகுந்தன் வந்து ருத்ரதாண்டம் ஆடி இருக்காங்க இந்த படத்துல. என்ன சொல்றது, என்ன ஒரு ஸ்டண்ட் பெர்ஃபார்மன்ஸ், என்ன ஒரு அடி, அப்பா ஆக்ஷன்ல வெளுத்து கட்டி இருக்க அந்த பொண்ணு. அவ்வளவு அற்புதமான ஸ்டன் கொரியோகிராபி. அதை நம்ம பீனிக்ஸ் பிரபு வந்து அப்படி ஒரு வேலையை அவர் செஞ்சிருந்தா கூட இவங்க அதை உள்வாங்கி இவங்க அடிச்சது இருக்கு இல்லையா, நம்ம ரோல் பண்ணி போறதா இருக்கட்டும், சும்மா நம்ம இது போட்டு ரூப் போட்டு தூக்குறதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்னொரு ஆச்சரியப்பட வச்ச நடிகை வந்து அபிராமி. 40 வயதை கடந்த பிறகு பெண்களுக்கு வந்து என்னப்பா இனிமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரல. அவங்க எல்லாம் இவங்களை பார்க்கணும், அபிராமி இடத்தை பார்க்கணும். ஏன்னா இந்த படத்துக்காக உடம்பு அவ்வளவு குறைச்சிருக்காங்க. அவ்வளவு குறைச்சி இந்த படத்துல அவங்க பண்ணிருக்க ஒரு வேலை ஒண்ணு இருக்குல்ல, ஸ்டண்ட்ல பிச்சு பெடல் எடுத்திருக்காங்க. புடவை கட்டிக்கிட்டு ஃபைட் பண்றது ரொம்ப கஷ்டம், அதை மேடையிலே அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை கூட எஃபெக்ட்லெஸ்ஸா ரொம்ப சூப்பரா பண்ணி நம்மளை வந்து நம்ப வைக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. விவேக் பிரசன்னாவுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் நடிகர் இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த படத்துல வந்து நம்ம வந்து உணர முடிஞ்சது. அப்படி ஒரு அற்புதமான ஸ்டண்டை வந்து 4 பேருமே பண்ணியிருந்தாங்க. ஏன் நடிக்கலையா அப்படின்னு கேட்டா, நடிக்கிறத விட அடிக்கிறதுக்கான வேலைகள் அதிகம், தான் அதை குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நம்ம ஜான் கோக்கன் வில்லன், அவருடைய கேரக்டரும் சரி, துண்டு துண்டா வரக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்களும் சரி, எல்லாருமே கொடுத்த ஸ்கிரீனை வந்து அட்டகாசமா ஃபில் பண்ணிருக்காங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் இருக்கு, ஒரு சில இடத்துல அந்த கேரக்டர் வந்து ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு அந்த கேரக்டருக்கான பில்டப்லாம் ஒரு இடத்துல இருந்துச்சு. குறிப்பா ஹீரோயினுக்கு எந்த ஹீரோவும் அர்ஜுன் சாருடைய பெருந்தன்மை பாராட்டணும், எந்த ஹீரோ அப்படி ஒத்துப்பாங்களான்னு தெரியல. ஒரு கேப்ல போகக்கூடிய ஓலா ஊபர் மாதிரி ஒரு கேப்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாசான மூமெண்ட் ஒண்ணு இருக்கு, நீங்க படத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அது வந்து ஒரு பெரிய ஹீரோக்கு கொடுக்க வேண்டியது, ஆனா அதை வந்து அந்த ஹீரோயின் வந்து பண்ணிருக்காங்க. அட்டகாசமா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து எல்லாருமே நடிகர்களா ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மியூசிக் டைரக்டர், இந்த படத்துக்கு இவரை விட்டா வேற யாராலும் பண்ண முடியாடா இப்படி அப்படின்னு சொல்ற மாதிரி ரவி பஸ்லூர் கேஜி மியூசிக் டைரக்டர் வாசிச்சு தள்ளியிருக்காப்ல. ஒரு பெரிய மாஸ் ஹீரோ. தமிழ்ல யார் சொல்றா, விஜய், ரஜினி, அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாஸ் மொமெண்ட் வச்சிருப்பாங்கல்ல, ஒரு மாசான ஒரு பிஜிஎம் வச்சிருப்பாங்கல்ல, இதுல எவ்ரி கேரக்டருக்கு அப்படி ஒரு பிஜிஎம் வச்சு
அட்டகாசமான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்து நம்மள வந்து படம் ஃபுல்லா என்கேஜிங்கா வச்சுக்கிட்டே இருக்காரு. படத்துல ஒரு முக்கியமான ஹீரோ அவர் சொல்ல முடியும். அருண் ராதாகிருஷ்ணனோட சினிமாட்டோகிராஃபி, கேமரா வந்து சுத்தி சுழந்துகிட்டே இருக்கு. நம்ம வந்து அந்த ஒவ்வொருத்தங்களுக்கான ஓப்பனிங் ஷாட்டா இருக்கட்டும், ஒரு இதா இந்த சின்ன சின்ன பாசிங் கேரக்டர் ஷாட் கூட அவ்வளவு நல்லா இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு சீனை சொல்லலாம், சினிமாட்டோகிராஃபி எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு. எங்கன்னா ஒரு வில்லனை வந்து காலில் சுட்டு கெட்டு போட்டு அடிச்சு போட்டு ஹாஸ்பிட்டல்ல போட்டிருப்பாங்க. டக்குன்னு அவர் வந்து எந்திரிச்சு வந்து இருக்க போலீஸ் எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணிட்டு வெளியில வருவாரு. அந்த இடத்துல கேமரா மேன் ஒரு வேலை பார்த்துருக்காரு பாருங்க, பின்னி படல இருக்காப்ல. அந்த அவருடைய அழகான ஷாட்ஸை தன்னுடைய அருமையான கட்டிங் மூலமா எடிட்டர் பிரதீப் ராகவன் வந்து சூப்பரான ஒரு வேலையை பார்த்திருக்காரு. அநேகமா ஜனநாயகன் இஷ்யூவால அவரை கொஞ்சம் இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவர் அதுக்கு முன்னாடி இந்த படத்தை எடிட் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். அட்டகாசமான ஒரு ஒர்க் அவருடைய ஒர்க்கும். படத்துல வந்து முக்கியமா அந்த ஸ்கிரீன் பிளே பத்தி நம்ம பேசணும். சின்ன சின்ன சம்பவங்கள் அங்கங்க, உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கஞ்சா தேவையா, எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டா ஸ்டேஷன்ல இருந்து தேவை அப்படின்னு ஒரு போலீஸ் ஒரு கேரக்டர் ஒன்று பேசும். பார்த்தா கடைசியில அந்த கேரக்டருக்கு அதுக்கு ஒரு லிங்க் வச்சிருப்பாங்க. சின்ன ஒரு பர்ஸ் ஒன்று இருக்கும், அந்த பர்ஸுக்கு ஒரு லிங்க் வச்சிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அழகழகா லிங்க் வச்சு அந்த திரைக்கதையை ரொம்ப அழகா எழுதியிருக்காரு சுபாஷ் கே ராஜ். அவருடைய ரைட்டிங் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அவரோட மேக்கிங் அதை விட முக்கியம். இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல இன்னொரு சிறப்பு அம்சமா இன்னொருத்தருக்கு நம்ம வந்து ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் யாரு கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு கிரிக்கெட்ல 11 பேர் இருப்பாங்க, ஒருத்தருக்கு தானே மேன் ஆஃப் த மேட்ச் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல மேன் ஆஃப் த மேட்ச் யாரு கொடுக்கலாம்னா நம்ம ஸ்பாட்லைட் சேனல் வந்து ஸ்டன் மாஸ்டர் பீனிக்ஸ் பிரபுக்கு தான் கொடுக்கும். ஏன்னா அவர் பார்க்க தம்மா துண்டு ஏதோ சின்ன பேர் வந்து இப்படி இருக்காப்ல, ஆனா உள்ள அவர் பார்த்து வச்சிருக்க ஒரு வேலை ஒண்ணு இருக்குல்ல, அட்டகாசமா இருந்துச்சு. நிச்சயமா 2K கிட்ஸ்லாம் இந்த கேமிங்லாம் விளையாடுறாங்கல்ல பசங்க, சண்டை கேமிங்லாம் விளையாடுவாங்கல்ல, அது எல்லாத்தையும் இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரியான ஸ்டண்ட், அவருடைய அதீதமான உழைப்பு, அவருடைய டெடிகேஷன், அவருடைய அந்த கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே ஸ்கிரீன்ல அவ்வளவு சூப்பரா தெரியுது. ஸோ அவருக்கு தான் அந்த படத்துக்கு நம்ம மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்க போறோம். கண்டிப்பா அந்த படம் வந்து உங்களை பயங்கரமா என்கரேஜ் பண்ணும். நீங்க வந்து ஒரு நல்ல சவுண்ட் இருக்க தியேட்டர்ல போனீங்கன்னா நிச்சயமா உங்களை வைப் பண்ணும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.